Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Uniparts Group ஓட Uniparts India Limited IPO நவம்பர் 30 ஓப்பன் ஆக போகுது. இந்த கம்பெனி பற்றிய டீடைல்ஸை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். 1994 இன்கார்பரேட் பண்ணினாங்க. குளோபல் லெவலில் இந்தியாலையும் அண்ட் ஃபாரின்லையும் இன்ஜினியர்டு சிஸ்டம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. 25 கண்ட்ரீஸில் இவர்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. இவர்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வகையாக பிரிக்கலாம். அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபாரஸ்ட்ரி அண்ட் மைனிங், CFM அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் செக்டர்ஸ். ஸோ இது மாதிரி 3 செக்டாராக பிரிக்கலாம் இவருடைய செக்டாரை. ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 3 பாயிண்ட் லிங்கேஜ், ப்ரீசிசன் மெஷின்டு பார்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இந்த இமேஜை பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட் 3 பாயிண்ட் லிங்கேஜில் 16.68% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ப்ரீசிசன் மெஷின்டு பார்ட்ஸில் 5.92% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. 2 லூதியானாவில், 1 விசாகப்பட்டினமில், 2 நொய்டாவில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங், வேர்ஹவுசிங், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ 2005 அக்விசிஷன் பண்ணினதன் மூலமாக வேர்ஹவுசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெவன்யூ 2020 பார்த்தோன்னா நல்ல ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2021 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் ஓகே தான். ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேரும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நெட் அசெட் வேல்யூ ஜூன் 2022 ₹158 இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக் 3.6 வருது. ஸோ ஓகே. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 24.35%. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 31%. ஸோ 12 to 15% மேலே ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருந்தாவே நம்ம ஓகேன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.12 தான். டெப்ட் வந்து 114 கோடி கடன் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இவர்களுடைய ரெவன்யூ இன்டர்நேஷ்னல் சேல்ஸ்லேருந்து தான் 82.16% ரெவன்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ராட்லேருந்து தான் மெயின் ரெவன்யூ இவர்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட் லிஸ்டட் பிஎஸ்ஸை பார்க்கலாம். ஆர்ஹெச்பியில் 3 கம்பெனிஸ் லிஸ்டட் பிஎஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஃபோர்ஜ், ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங். ஸோ இந்த 3 கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் இப்போ ஐபிஓ வர்ற யூனிபார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் தான் ஹையஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ 24% அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் ₹577, ஏர்னிங் பர் ஷேர் ₹37.74 வச்சோன்னா 15 பிஇ மல்டிபிள் வருது. பியர் கம்பெனிஸ் எல்லாமே 15 பிஇ மல்டிபிளுக்கு மேலே தான் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிஇ 27 இருக்குது. ஸோ இப்படி கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனியோட வேல்யூஷன் அப்படின்றது ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். சப்போஸ் இப்போ ஐபிஓ ப்ரைஸ் ₹577, ₹754 அப்படின்னு போனால் கூட 20 பிஇ மல்டிபிள் தான் வரும். ₹943 அப்படின்னு ப்ரைஸ் ரீச் ஆச்சுன்னா கூட 25 பிஇ மல்டிபிள் தான் வரும். இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாக தான் வரும். ஸோ அதனால் இந்த ஐபிஓவில் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 30, க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 2. ஃபேஸ் வேல்யூ ₹10. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பன் ₹577. ஒரு லாட் அப்படிங்கிறது 25 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 835 கோடி. ஆக்சுவலி இந்த ஐபிஓ எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான், ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. ஃப்ரெஷ் இஷ்யூ இருந்தால் தான் பர்பஸ் ஆஃப் த ஐபிஓ வரும். என்ன பர்பஸ்க்காக, கடனை ரீபே பண்ணுறது, இது மாதிரி பர்பஸ்க்காக வருவாங்க, எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி. ஸோ எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஆல்ரெடி வச்சுருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் அவர்களுடைய ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. ஓகேங்க, ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் டிசம்பர் 7. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது டிசம்பர் 8. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது டிசம்பர் 9. லிஸ்ட் ஆக போகிறது டிசம்பர் 12. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,425 தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு பார்த்தோம்னா 28 நவம்பர் அன்னைக்கு ₹150 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் ₹577 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ நல்ல டிமாண்ட் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் லிங்க் வந்தோடனே நான் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நிறைய ஐபிஓ பற்றிய அப்டேட்டுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூவை பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 65.79% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸும் நல்லா இருக்குது, நல்ல குட் க்ரோத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.12 தான். ஸோ ஓகே. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஜினியர்டு சிஸ்டம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஃபாரின்லேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் ரெவன்யூ 80%க்கு மேலே ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. காம்படிட்டர்ஸ்னு பார்த்தோன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பிகேடி டயர், ஓகே, பாரத் ஃபோர்ஜ், ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ். ஸோ இந்த கம்பெனிலாம். நெக்ஸ்ட் வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணும்போது சீப்பான வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ அதனால் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் நிஃப்டி ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா ஐபிஓவும் நல்லாவே லிஸ்ட் ஆகும், பையர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி 1 டிசம்பர் வரைக்கும், செகண்ட் டே ஆஃப் ஐபிஓ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த டைமில் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா நாம் வந்து லிஸ்டிங் கெயின் ஆர் ஷார்ட் டேர்முக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுதான்னு 1 டிசம்பர் அன்றைக்கி கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய சோஷியல் மீடியாலையும் நம்ம சேனலோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோவில் சொன்ன அனாலிசிஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.